நேரத்தில் எல்லாரும் ஒற்றுமையோடு என்ன செஞ்சீங்க? எம்எல்ஏ நோக்கி கோஷம் போட்டீங்க. அதுக்காக என்னது இந்த நம்ம கூட வந்தார், அங்கே உட்காந்துருந்தார், அதிகாரிகள்கிட்ட பேசினார். அப்புறம் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சாலை போடுறதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு முதல்கட்ட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அது 5 லட்ச ரூபா ஏதோ அந்த தூர் சரி பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லி முத்துக்குமாரன் சொன்னாப்புல. சரிதானா? அது எல்லாம் நடக்கட்டும் ஒரு பக்கம். நமக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கோம். போராட்டம் நகர தான் நமக்கு கோரிக்கைகள் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. நம்ம ராமச்சந்திராபுரம் மக்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து தனிச்சாலை தான். அந்த கோரிக்கை தனிச்சாலை கோரிக்கை நிறைவேறின மட்டும்தான் நமக்கோட பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு அதுதான். அதை நம்ம கோரிக்கையை நோக்கி வந்து இப்போ நகர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே மேஜிக். யாருமே நம்பிடாதீங்க. ரோடை வந்து பாதையை தோண்டிட்டாங்கன்னு உடனே நாளைக்கே சாலை போட்டுருவாங்கலாம் கிடையாது. இன்னும் வந்து இப்போதான் ஸ்டெப்பாக நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்படுதா? நம்ம சாலைக்குண்டான நிதியை ஒதுக்கி மாவட்ட நிர்வாகம் ஒரு உத்தரவு போட்டால் மட்டும்தான் இந்த கோரிக்கை நிறைவேறும். அதுக்கு தாட்டியும் நம்ம போராட்டத்தில் பங்கெடுத்தாகணும். அது மிகவும் கஷ்டமான விஷயம்தான். உங்களோட திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, விவசாய வேலைகளாக ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு விவசாய வேலைகள் இருந்தால் நீங்கள் ஊரில் முடிவு பண்ணி விவசாய வேலைகளை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா சீசன் டயம் கிழங்குகள் எல்லாம் பயிரிட்டுறீங்க இல்லைன்னு சொன்னாங்க. அது நீங்கள் ஊரில் முடிவு பண்ணி கொஞ்சம் ஒரு ஊர் இந்த மாதிரி வேலைகளுக்கு போகக்கூடிய ஒரு சில ஆட்களை நியமனம் பண்ணிவிட்டு மற்ற ஆளுக்கு விவசாய வேலைகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அதை பார்த்துக்காங்க. இந்த போராட்டம் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் 1 நாள் 2 நாளில் 3 நாள் வரை போனாலும் போகும். அது வந்து போனாலும் போகத்தான் செய்யும். நாளைக்கே முடியாது. உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ தான் உங்கள் பிரச்சனை தீர்வு நோக்கி நகருது. இந்த டைம் வந்து அதிகாரி சொல்லிட்டாரு, எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா இது எப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. காலையில் ஜேசிபி வாசல் வந்து நின்றுருக்கு. குமாரனை கூப்பிட்டு ஜேசிபி வந்துட்டு பாடி வாங்கி அடக்கம் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஜேசிபி தானே உங்களை கண்ணில் காட்டணும். இந்த ஜேசிபி பார்த்தாச்சுலாம் கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரசியந்திரம் வந்து இந்த நம்ம பாதிப்புகளுக்கு வந்து ஏற்கனவே நம்மளை ஏமாற்றி பழக்கப்பட்டுட்டு 2018 நம்மளை ஏமாற்றி பழக்கப்பட்ட அரசியந்திரம் இப்பவும் ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. இது வரைக்கும் நடந்த எல்லாமே மேஜிக் தான். யாருமே நம்பிடுவாங்க. இந்த கோரிக்கை உச்சத்தை நோக்கி நகரவே இல்லை. எல்லாம் புரிஞ்சாங்க. நீங்கள் 5 மணிக்கு மீட்டிங் போட்டு ஒரு பதில் சொல்லுதான்னு சொன்னாங்க அதிகாரிகள். சரியான பதில் இல்லை. இந்த தம்பியையும் மாரிப்பண்ணனோட பையனையும் முத்துக்குமாரனையும் தாசில்தார் வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு இவங்களை வர சொல்லணும்னா முத்துக்குமாரன் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். இந்த தம்பியை கூட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கூப்பிட்டா அவர் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா ஒரு கையெழுத்து வந்தது கூப்பிடுவாங்க. சொல்லு புரியுதா? அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது கையெழுத்து மட்டும் போட்டு அவங்களோட வேலை பண்ணும். என்ன சொல்லுதான், எதுனாலும் நடக்கட்டும், எல்லாமே நடக்கும். போராட்டத்தை மக்கள் உறுதியாக இருக்கும்போது குலைக்கிறதுக்கு அரசு இயந்திரம் வந்து அந்த கோரிக்கையை செஞ்சு கொடுக்காமலே பல்வேறு வகையில் உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் உறுதியோடு நிற்கீங்க. இதேமாதிரி உறுதியோடு நின்றுட்டீங்கன்னா இந்த சாலை கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். சாலை கோரிக்கை நிறைவேறிட்டுனா இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் இந்த மண்ணில் நிம்மதியாக விவசாயம் பார்க்கலாம், படிக்கலாம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உயரலாம். இந்த சாலை கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறலாம். மீண்டும் நீங்கள் அடிமையாக தான் வாழணும். அடுத்த தலைமுறை நிம்மதியாக இருக்காது. இந்த சாலை கோரிக்கை நிறைவேறலைன்னா நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா உங்களை யாரும் பாதுகாக்க முடியாது. இந்த மண் இந்த மண்ணோட பூகோள அமைப்பு அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்க அரசு அதிகாரிகளும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தயாராக இல்லை. 2018 படுகொலை நடக்கும்போது இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும்? இந்த பகுதியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அரசு சார்பில் பொருத்திருக்கணும். இந்த பகுதியில் நிரந்தரமாக காவல்துறை வச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? எதுக்கு கொடுக்கல? இவனை அடித்தா கேட்க நாதி இல்லைங்கிற ஒரே நினப்பு தாங்க. ஆனால் உங்களை அடித்தா நாங்கள் விடவே மாட்டோம். அது வந்து தெரிஞ்சாங்க. 2018 வேணால் எங்களோட கவனங்களுக்கு வராமல் போயிருக்கலாம். இது 2025 நாங்கள் இருக்கோம். யாரும் எந்த கவலையும் படாதீங்க. உங்களுக்கு தொடர்ச்சியான பாதிப்பு வருவதற்கு நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஜனநாயக வழியில் உங்களுக்கான அத்தனை பிரச்சனை தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய களத்தை நோக்கி உங்களை நாங்கள் அழைச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். நீங்களே ராமச்சந்திராபுரத்துக்கு வரக்கூடாதுன்னா நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்கள் எங்களை அடித்து வரட்டினா நாங்கள் வருவோம். உங்களுக்கான நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் தாட்டியும் இந்த மண்ணை நோக்கி எங்கள் கால்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாத கோரிக்கை வந்து சாலையோட கோரிக்கை வந்து நிறைவேறது வர எங்களோட பணிகள் ஓயவே செய்யாது. எங்களுக்கு குடும்பம் இருக்குது, எங்களுக்கு தொழில் இருக்குது. எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நம்ம மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம களத்தில் வந்து நிற்கிறோம். எங்கள் கூட நீங்கள் உறுதியோடு நிற்கணும். இதுவரைக்கும் உறுதியோடு நிற்கிங்க. இனி நம்ம நிற்க போகிற காலகட்டம் தான் மிக முக்கியமான காலகட்டம். அது கண்டிப்பாக கஷ்டம்தான். ஒரு உடலை வந்து நம்ம அடக்கம் செய்யாமல் நம்ம வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். அது குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம்.
நான் உறவுகளுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அண்ணன் மாரியப்பனை உடலை ஆயுதமாக வச்சு தான் நம்ம போராட வேண்டியது இருக்குது. நமக்கு ஆட்சியும் இல்லை, அதிகாரம் இல்லை. இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நீ வந்தார், அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சார், போயிட்டார். நாளைக்கு அவர் அதிகாரிகளை கூட்டு பேசுவார், நம்ம நம்புவோம். ஆனால் போராட்டம் எந்த சூழ்நிலையும் நம்ம விடணுங்கிற எண்ணமும் சிந்தனையும் யாருக்கும் வரக்கூடாது. நான் சொல்லி ஒத்துழைப்பீங்களா? அப்படி எல்லாரும் பெரியாலாம் சத்தமே இல்லையா? ஒரே முடிவில் இருக்கீங்களா? இந்த போராட்டமானது திரும்ப திரும்ப சொல்லுதா, இங்க இருக்கிற பெரியவங்களுக்காக, அக்கா தங்கச்சிக்காக, அண்ணன் தம்பிக்காண்ட கிடையாது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான போராட்டம். இந்த பிள்ளைகளுக்கான போராட்டத்தில் பங்கெடுப்பதில் நம்ம அனைவரும் உறுதியோடு இருக்கணும், ஒற்றுமையோட இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நமது போராட்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. கிளம்பு.